எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 15வது விவசாய தலைமைத்துவ விருதுகள் குழுவால் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த விவசாய மாநில விருதை பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் பெற்றிருக்காங்க. நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான 15வது விவசாய தலைமைத்துவ விருதுகள் குழு 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த விவசாய மாநிலமாக யார மகாராஷ்டிரா மாநிலத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. மகாராஷ்டிரா முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்நாத் சிண்டே. இவங்க ஜூலை 10ஆம் தேதி புதுடெல்லியில இந்த விருதை வாங்க போறாங்க. ஸோ எதற்காக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு இந்த விருதுகள் கொடுத்தாங்க அப்படின்னா, புதுமையான விவசாய கொள்கைகள் மற்றும் திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவின் முயற்சிகள்ல மிகப்பெரியது அப்படின்னா, மூங்கில் பனி, விரிவான நீர்ப்பாசன திட்டங்கள், நானோ தொழில்நுட்ப உர விநியோகம் ஆகியவை அடங்கும். ஸோ அதனாலதான் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இது எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாய முன்னேற்றம் மற்றும் கிராமப்புற செழிப்பு. எதை எடுத்துக்காட்டுது? விவசாய முன்னேற்றம் மற்றும் கிராமப்புற செழிப்புகளில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை இதனை அது எடுத்துக்காட்டுது. இரண்டாவது கொஸ்டின், ப்ராஜெக்ட் பாரியை தொடங்கியுள்ள அமைச்சகம் எதுனா கலாச்சார அமைச்சகம். கலாச்சார அமைச்சகம் தான் இந்த ப்ராஜெக்ட் பாரி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்ப நடக்க போகுது அப்படின்னா, ஜூலை 21 முதல் ஜூலை 31 வரை நடக்க உள்ளது. எங்க அப்படின்னா புதுடெல்லியில. இது 46வது உலக பாரம்பரிய குழு கூட்டத்துடன் இணைந்து ப்ராஜெக்ட் பாரி என்ற திட்டத்தை கலாச்சார அமைச்சகம் தொடங்கியுள்ளது. ஸோ லலித் கலா அகாடமி மற்றும் நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் ஆகியவற்றால் செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவின் வளமான கலை பாரம்பரியத்தை நவீன கருப்பொருள்களுடன் கலப்பதை நோக்கமாக இது கொண்டுள்ளது. ஸோ இதுல 150க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் அவங்களோட கலை படைப்புகளை உருவாக்குவதற்காக கலையை ஜனநாயகப்படுத்துவார்கள் மற்றும் நாடு முழுவதும் கலாச்சார ஈடுபாட்டை அவர்கள் மேம்படுத்துவார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது கொஸ்டின், சமீபத்தில் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடந்த 2024ஆம் ஆண்டிற்கான ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார் அப்படின்னா த்ருவ் சித்வாலா. யார் அப்படின்னா த்ருவ் சித்வாலா. இந்த த்ருவ் சித்வாலா 5-2 என கணக்கில் பங்கஜ் அத்வானியை பங்கஜ் அத்வானியை தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ இதன் மூலம் அவரு சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா த்ருவ் சித்வாலாவும் பங்கஜ் அத்வானியும் இது 3வது சாம்பியன். அதாவது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது 3வது சாம்பியன் பட்டத்தை வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அதுல த்ருவ் சித்வாலா அவர்கள் வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பாங்க. பங்கஜ் அத்வானி அவர்கள் தோற்று இந்த 3வது பட்டத்தை தவற விட்டிருப்பார்கள். ஸோ இதுக்கு முன்னாடி த்ருவ் சித்வாலா எப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2015 மற்றும் 16ஆம் ஆண்டுகள்ல இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை அவங்க வென்றிருக்காங்க. நான்காவது கொஸ்டின், ஆசிய ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன்ஷிப் 2024 எங்கு நடைபெற்றது? ஜோகூர், மலேசியா. ஜோகூர், மலேசியா. மலேசியாவின் ஜோகூரில் 2024 இங்க நடந்த இந்த போட்டியில இந்தியா ஸ்குவாஷ் வீரர்கள் 2 பட்டங்களை வென்றிருக்காங்க. ஒன்று கலப்பு இரட்டையர் பிரிவில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா ஜோடி, ஹாங்காங்கின் டோங்டிஸ் விங்கும் மற்றும் மிக்காங் டாங் இவங்க 2 பேரையும் வீழ்த்தி இவங்க சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. இரண்டாவது ஆடவர் இரட்டையர் பிரிவில் சிங் வேலவன் செந்தில்குமார் ஜோடி மலேசியாவின் ஒங்ஷாய் சங்காங் ஷியாபிக் ஹமல் ஜோடியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், விலிஞ்சம் சர்வதேச துறைமுகம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா. எங்க கேரளால அமைஞ்சிருக்கு. ஸோ இதை ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, அதானி குழுமத்தின் விலிஞ்சம் துறைமுகத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, பிரத்யோக டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகம் இதோட பணிகள் நிறைவடைந்திருக்கு. இது ஒரு முக்கிய மைல்கல்லை ஏற்றிருக்கு அப்படின்றதுனால நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ இது ஜூலை 12 தன்னோட தாய் சிப்பை பெறும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. திவ்யா எஸ் ஐயரால் நிர்வகிக்கப்படும் துறைமுகம் ஆண்டு இறுதிக்குள் முழு வணிக செயல்பாடுகளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் முதல் அரை தானியங்கி கொள்கலம் முனையமாகவும் ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா போன்ற பசுமை எரிபொருட்களுக்கான உலகளாவிய பதுங்கு குழியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. 18 மீட்டர் இயற்கையான வரைவுடன் இது பெரிய கொள்கலன் கப்பல்களுக்கு இடமளிக்கும் மற்றும் ஐரோப்பிய பாரசீக வளைகுடா மற்றும் தூரக்கிழக்கை இணைக்கும் சர்வதேச கப்பல் பாதையிலிருந்து 10 கடல் மைல் தொலைவில் மூலோபயமாக அமைந்துள்ளது. அதனில் விலிஞ்சம் போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலம் இது தனியார் கூட்டமைப்பில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி பேப்பர்ல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவர் யார் அப்படின்னா
சத்ய நாராயணன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஒன்றிய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்கள் நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம். ஒரு 3 இது கொடுத்து அதுக்கு என்னென்ன கொடுத்துருந்தோம். பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 3 இது கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 3மே முக்கியமானது, அதை படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை ஆராயறதுக்கு சத்யநாராயண் தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடான வேற என்னென்ன குழுக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முருகேசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எதற்காக அமைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அது சீரமைக்கிறதுக்காக முருகேசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு. அது என்னன்னா, ரீசெண்டா நடந்த நீட் எக்ஸாம்ல நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு ரீசெண்டா நிறைய பேப்பர்ஸ்ல பார்த்தோம். அது போக நெட் எக்ஸாம் முறைகேடு பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள் ரீசெண்டா பார்த்தோம். யூசிஜில கூட அந்த மாதிரி வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான இது எல்லாமே என்டிஏ, அதாவது தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை சீரமைக்கிறதுக்காக ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ மெயின் ரீசன் என்னன்னா, நீட் எக்ஸாம்ல ரீசெண்டா வந்து அந்த இதுக்காக தான் அந்த குழு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி மோதலை தடுக்க அமைக்கப்பட்ட குழு தான் யாருன்னா நீதிபதி சந்துரு தலைமையில் அமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டை ரீசெண்டா இப்பதான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்வர்கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடான ஒரு 3 ரீசன்ஸ் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அது நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்கு. ஸோ ரெகுலராக போகிற கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு போடுவோம், இல்லாட்டி ஒரு 2 நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுவோம். அதுக்கான ரீசன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, நேற்று நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு டெஸ்ட் வைப்போம். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாள் தள்ளி தான் போடுவோம். ஸோ 7வது கொஸ்டின், கத்ராஸ் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் அப்படின்னா பிரிஜோஷ் குமார். யாரு? பிரிஜோஷ் குமார் அப்படின்னு. கத்ராஸ் கூட்ட நெரிசல் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ்ல ஒரு மதகுரு ஒருவரை கௌரவிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, சத்சாங் எனும் ஒரு மத பிரச்சார கூட்டம். என்னது? சத்சங் அப்படின்ற ஒரு மத பிரச்சார கூட்டத்தை தொடங்குறாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட மக்கள் கம்மி தான். ஆனா இதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, சுமார் 2.5 லட்சம் பேர். எத்தனை பேர்? 2.5 லட்சம் பேர் இந்த கூட்டத்துல கலந்துகிட்டதா போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதுல இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 123க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாக சொல்றாங்க. ஸோ இந்த விவகாரத்தை ஆராயறதுக்காக தான் யாரு? பிரிஜோஷ் குமார் அவர்கள் தலைமையில ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த குழுவில் வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஹேமந்த் ராவ், பாவேஷ் குமார் அவங்கெல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், ஏரி மற்றும் கண்மாயில் மண் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்குவர் யார் அப்படின்னா வட்டாட்சியர் அவர்கள். யாரு? வட்டாட்சியர் அவர்கள். ஸோ இதற்கு முன்னாடி யார் அதிகாரம் அந்த மண் நீங்க எடுத்துக்கிறதுக்கு அதிகாரம் வழங்கியவர் யாரு, அனுமதி கொடுத்தவர் யாரு அப்படின்னா மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புதுசா நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பக்கத்துல இருக்க ஏரியிலையோ கண்மாயிலோ மண் எடுக்கணும் அப்படின்னா நீங்க அனுமதி வாங்கிட்டு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. நீங்க உங்களுக்கு தேவையான மண்ணை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த லெவல்ல போய் முடிய போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய வழக்கு எது அப்படின்னா எம்.கே. ரஞ்சித் சிங் வழக்கு. ஸோ எம்.கே. ரஞ்சித் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை அடிப்படை உரிமை என்று தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இந்த வழக்கானது கிரேட் இந்தியன் பஸ்டோர்டு வழக்கு அப்படின்ற மாதிரியும் கூறப்படுகிறது. ஸோ எந்தெந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21 படி பருவநிலை மாற்றம் என்பது அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், சென்னை பெருநகர காவல்துறை புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஏ அருண். யார் அவர்கள்? ஏ அருண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இருந்தாங்க. ஸோ நேற்று தான் அந்த ஆணை, அந்த ஜியோ பாஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இப்போ காவலர் பயிற்சி பிரிவு டிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா டேவிட்சன் தேவாசீர்வாதம்.
ஸோ அவங்க தான் தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற உள்ள இடம் எது அப்படின்னா எங்கன்னா ரஷ்யாவில் தான் நடைபெற போகுது. ஸோ 21வது வருடாந்திர உச்சி மாநாடு எங்க நடைபெற்றிருக்கும் அப்படின்னா இந்தியாவில் புதுடெல்லியில் நடந்திருக்கும். இந்தியாவோட கேபிட்டல் புதுடெல்லியில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக பீரங்கியான ஜோராவர் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ள ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2027 இணைக்கப்பட உள்ளாங்க. இந்த ஜோராவர் அப்படின்றத யார் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பீரங்கியை ரெடி பண்ணது யாரு? டிஆர்டிஓ, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம், டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க, ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1958 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட தலைமையகம் பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லியில் இருக்கு. ஸோ எந்த வருஷம் இணைக்க போறாங்க? 2027. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார்கள்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்க உள்ளார்கள், பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார்கள்? ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.